ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். மனோகதம் பஷ்யதி யஸ்ஸதாம் த்வாம் மனீஷிணாம் மானசராஜஹம்சம் ஸ்வயம் புரோ பாவ விவாத பாஜஹ கிம் குர்வதே தஸ்ய கிரோ யதார்ஹம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தின் 14வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்குண்டான விளக்கம் என்ன என்றால், யாரெல்லாம் பகவானை சென்று அடையணும், யாரெல்லாம் அந்த பகவானை அந்த இறைவனை தியானம் செய்தே சென்று அடையணும், அவரை மனதில் வைத்திருக்கணும், அதற்கான சூழ்நிலையும் கரெக்டாக இருக்கணும் என்று யாரெல்லாம் நினைக்கிறாளோ அவளுக்கெல்லாம் ஏற்ற ஒரு இடமாக இருப்பதுதான் மானசரோவர் என்னும் அந்த ஏரி. இந்த மானசரோவர் என்னும் அந்த ஒரு இடம் எங்கே இருக்குது என்றால் ஹிமாலய மலைத்தொடரில் இருக்கிறதாம் இந்த ஒரு ஏரி, இந்த ஒரு இடம். அந்த மானசரோவர் என்னும் அந்த ஒரு லேக், அது பக்கத்தில் அந்த இது ஏரியின் கரைகளில், நதியின் கரைகளில் நம்ம உட்கார்ந்து அதே இடத்துல நம்ம தியானம் செய்யலாமாம், அதே இடத்துல பகவானை உணர முடியுமாம். ஏனென்றால் அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு இடமாம், அவ்வளோ ஒரு அமைதியாக அவ்வளோ ஒரு செரீனான ஒரு அட்மாஸ்பியர் இருக்குமாம். அங்கே தூய்மையான காற்றாக இருக்கும், அங்கே பொல்யூஷனும் இருக்காதாம், மாசு எதுவுமே இருக்காதாம். அங்கே இருக்கும் அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கும் அந்த பனி அங்கே சுற்றி இருக்கும், அதை பார்க்க முடியும். அப்பேற்பட்ட இடத்தில் நம்ம உட்கார்ந்து அந்த பகவானை தியானம் செய்தோம் என்றால், அந்த ஒரு இறைவனை நம்ம மனதில் கொண்டு நிறுத்தினோம் என்றால், அந்த இடத்தில் நம்மளை தொந்தரவு செய்ய, நம்மளை தொல்லை செய்யறதுக்கு யாருமே கிடையாதாம். அப்படி அந்த இடத்துல நாமும் பகவானும் ஒன் டு ஒன், நாம் அந்த பகவானை நேரடியாக அவரை அனுபவிக்க முடியுமாம். அந்த ஒரு இடத்தில் இவ்வளோ ஒரு மகிமை இருக்கும் அந்த இடத்தில், மானசரோவர் என்னும் அந்த நதியின் அந்த ஒரு கரையில் நம்ம உட்கார்ந்து அந்த பகவானை தியானம் செய்தோம், அவரை தியானித்தோம் என்றால் நிச்சயமாக நம்ம மனதுக்கு நிம்மதியும் ஆனந்தமும் கிடைக்குமாம். அதே இடத்தில் பல யோகிகள், பல ஞானிகள் ஹயக்ரீவரை தியானம் செய்கிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் நம்ம தேசிகன் சொல்கிறாராம். அப்பேற்பட்ட அந்த மானசரோவர் என்னும் நதிக்கு பக்கத்தில் இருக்கும் அந்த கரையில் உட்கார்ந்து அமர்ந்து அந்த இடத்திலேயே ஹயக்ரீவரை தியானம் செய்கிறார்கள். இப்படி இருக்கும் நபர்களுக்கு அபாரமான ஞானத்தை ஹயக்ரீவர் ஆனந்தத்துடன் அருள்கிறார் என்று நம்மளோட தேசிகர் சொல்கிறார். இப்படி இருக்கும் ஞானிகள் அவர்கள் உயிரோடு இந்த பூமியில் இருக்கும் வரை அபாரமான ஞானம் உடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அந்த பூமியை விட்டு செல்லும் நேரம் வந்துவிட்டது என்றால், இந்த உடலை விட்டு உயிர் செல்லும் அந்த நேரம் வந்துவிட்டது என்றால் அவர்களுக்கு மோட்சத்தையும் நம்மளோட ஹயக்ரீவர் அளிப்பாராம். மோட்சத்தை அளித்து தனக்கு பக்கத்திலேயே, தனக்கு மிக அருகிலேயே வச்சிருப்பாராம் நம்மளோட ஹயக்ரீவர். இவ்வளவு ஒரு ஞானிகளுக்கு இவ்வளவு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ஹயக்ரீவர் பார்த்துப்பார் என்று தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த சிறுவன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ ஒரு 13-14 வயதுக்கு வந்தாச்சு என்று பார்த்தோம். இவன் இப்பொழுதெல்லாம் அந்த மரம் தலை வச்சு கூட படுக்கிறது இல்லையாம். அந்த மரம் திருப்பி தனிமைக்கே போயிடுறதாம். என்ன இவன் திருப்பி வருவேன்னு சொல்லிட்டு போனான், திருப்பி வரவே இல்லையே, இவ்வளோ வருஷம் ஆயிடுத்தே இன்னும் வரலையே என்று தனிமையிலேயே காத்துருக்காம் இந்த மரம். அப்போ திடீர்னு ஒரு நாள் அந்த சிறுவன் வரானாம் அந்த மரத்துக்கிட்ட. அப்போ அந்த மரம் சிறுவனை பார்த்து கேட்குறதாம், என்ன இப்போ நீ ஃப்ரீயாக இருக்கியா, இப்போ விளையாடலாமா என்று கேட்குறதாம் மரம். என்ன நான் குழந்தையா இருக்கும்போது விளையாட கூப்பிட்டு நான் ஒத்துக்கிட்டேன், இப்போ நான் வளர்ந்தாச்சு, நான் பெரிய பையனாயிட்டேன், நான் இனிமேல் நான் விளையாட வரமாட்டேன் என்று சொல்கிறானாம் அந்த சிறுவன். இதை சொன்ன உடனே அந்த மரம் கேட்குறதாம், ஏன்பா நீ தான் நான் திருப்பி வரும்போது விளையாடலாம் என்று சொல்லி போனியே, போய் இவ்வளவு மாதம் கழித்து இவ்வளவு வருடம் கழித்து இப்போ தான் வர, இப்போ திருப்பி வரும்போது விளையாடலாமா என்று கேட்கும்போது வேண்டாம் என்று சொல்கிறியே என்று அந்த மரம் கேட்குறதாம் அந்த ஒரு பையனை பார்த்து, அந்த வளர்ந்த சிறுவனை பார்த்து. அப்படி கேட்கும்போது அவன் திருப்பி பதில் சொல்கிறானாம், அதெல்லாம் இல்லை, எனக்கு இப்போ விளையாடுறதுக்கான வயதே கிடையாது, விளையாடுறதுக்கான வயதெல்லாம் கடந்து நான் பெரிய பையன் ஆயிட்டேன். இப்பொழுது எனக்கு தேவையான பல விஷயங்கள் இருக்குது, நான் விளையாடுறதுக்கு தேவையான பல பொம்மைகள் இருக்குது, அதெல்லாம் நான் வாங்கிப்பேன். ஆனால் அந்த பொம்மைகளெல்லாம் நீ எனக்கு வாங்கி தந்தா என்றால் நான் உன் கூட விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது என்று இந்த சிறுவன் சொல்கிறானா.
அப்பொழுதே அந்த மரத்துக்கு தெரிஞ்சுக்கணும், இவனுக்கு நம்ம கூட விளையாடுறதுக்கு விருப்பம் இல்லை, நம்மளை வந்து இவன் அவனோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக நம்மளை யூஸ் பண்ணிக்கிறான் என்று அந்த மரத்துக்கு தெரிஞ்சுக்கணும். ஆனால் அப்பொழுது அந்த மரத்துக்கு தெரியாமல் ரொம்ப இன்னோசென்ட்டாக அந்த மரம் என்ன செய்யறதாம், சரி நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று அந்த மரம் சொல்றதாம். இப்படி இந்த மரம் எப்படி அந்த சிறுவனுக்கு அந்த பொம்மைகளை வாங்க உதவி செஞ்சது, அந்த உதவியை செஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அந்த சிறுவன் அந்த மரத்துக்கூட விளையாடினானா இல்லையா, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.